அனைவருக்கும் நமஸ்காரம். பேருரைக்க கேட்ட குற மாதுதலை ஆட்டி பெருங்குறிவா கெடுத்துரைக்கும் குல தெய்வத்தை போற்றி பணிந்து துதித்து வேண்டி பாவூர் சத்திரம் வேதம் ஓதும் பாடசாலையில் யமன் பதிவாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இங்கு அமர்ந்து அந்த வைகுண்ட பதவி, கைலாய பதவி, மெகராஜ் பதவி, பரமண்டல பதவி எல்லாம் எங்களுக்கெல்லாம் வேண்டவே வேண்டும் என்கின்ற பேராசையுடன் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன ஆசை? பேர் தான் ஆசை. ஆனா தெய்வத்திடம் வந்தால் அந்த பேராசை நிவர்த்திக்கப்படும். வரவில்லை என்றால் பேராசை நிராசை. வந்தால் எம் கைவசம், வராவிட்டால் யமன் கைவசம் அப்படின்னாங்க தெய்வமர்கள். வந்தால் எம் கைவசம், வராவிட்டால் யமன் கைவசம் சொல்றாங்க. வந்தார் அறிவார்கள், வாராதார் நிராவார் அப்படிங்கிறாங்க. விதி மதி இதையெல்லாம் சொன்னது ஒண்ணு இருந்தது அல்லவா? யார் அது சொன்னது? சொன்னவராதி அருட்பெருஞ்சோதி என்னிறைய பெருமான். வாக்கு அது கும்பகோணத்திலே பேசியது அந்த திருவாக்கு. திருவாக்கு என்ற தலைப்பினிலே நாம் பேசினோம். பேச வைத்ததும் அவர்கள் தானே. சிவகாசியிலே அது வேதவாக்காக மாறியது. இங்கு அது அருள்வாக்காக ஆக வேண்டும் என்று நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். எதை தொட்டாலும் லட்டு, எந்த பக்கம் தொட்டாலும் இனிப்பு தானே. எப்படிங்க? இனிப்புத்தான். அது இனி பூத்தான், நினைவினிலே பூத்தான், நினைவினிலே பூத்தாள். எப்படிங்க? அப்படி என்று தெரிவித்துக் கொண்டு வாக்குண்டாம் இருக்கா இல்லையா? நமக்கு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு எழுதியிருக்காங்க. பெரியவங்க எழுதி வச்சத அப்ப பிராட்டியார். வாக்கு இருக்கு, வாக்கு கொடுக்கணுமா வேண்டாங்களாங்க? அவங்க கொடுத்தாங்க. 1901 தனது குருபிரானை அறிந்து விட்டு விட்டோம் என்கின்ற எண்ணத்தையும் விட்டு சொன்ன மாதிரி தந்தை தாயை விட்டாங்க, மனைவியை விட்டாங்க, குழந்தைய விட்டாங்க, ஊரும் பொருளும் நிதியும் எல்லாம் விட்டுட்டாங்க. திரும்பி பார்த்தா எங்க பிடிச்சி போறோம், விட்டு விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டுட்டு தன் குருபிரானே கதி என்று அவர்கள் சென்றார்கள். அடைய வேண்டியதெல்லாம் அடைந்தார்கள். அவர்களுடைய ஆணைக்கு இணங்க, உத்தரவுக்கு இணங்க திருப்பரங்குன்றத்திலே விருதுபட்டியல்ல ஆடு மேய்ப்பு திருக்கோலத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அணிகரனாக ஏற்றுக்கொண்டார்கள். திருப்பரங்குன்ற மலையினிலே தவத்தில் ஆழ்ந்தார்கள். அங்கிருந்து வந்தார்கள். அவர்கள் உத்தரவுக்கு இணங்கி இந்த மெய்ஞானத்தை நடத்த வாக்கு வந்துச்சு பாருங்க. வாக்குங்க வாக்கு கொடுத்தாங்க. அவங்க கிட்ட வாக்கு கொடுத்தாங்க. என்ன வாக்கு கொடுத்து வந்தாங்க? குருபிரான் அவங்க ஒரு வாக்கு கேட்கிறாங்க இறைவன் கிட்ட. இறைவா, 27 சதுரீகம் முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலியினிலே நாங்கள் எல்லாம் போனால் எங்களுடைய பப்பு வேகாது. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வெந்ததை தின்போம், விதி வந்தால் மாள்வோம் என்கின்ற உலகத்திலே கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. நியாயம் என்பது இல்லை, தர்மம் என்பது இல்லை. எப்படிங்க? இதெல்லாம் இருக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் போய் எப்படி ஐயா இறைபொருளை உங்களை நான் பற்றி பேசுவது, பகிர்வது, அவர்களை எல்லாம் ஆட்கொள்வது எங்களால் முடியாது அப்படின்ட்டாங்க. நானே சொல்கிறேன். வந்த 1,24,000 நபிமார்கள், 33 கோடி தேவர்கள், 18 சித்தர்கள், 63 நாயன்மார்கள், அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய தேவகோமான் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் என்னங்க சிரத்துல ஜீவிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? தெய்வமர்கள் சிரத்துல ஜீவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நானே செல்கிறேன், என்னுடன் வருவது யார் என்றார்கள். கை தூக்கினவர்கள் அனந்தாதி தேவர்கள், அனந்தர்களும் அனந்தகிகளும் கை தூக்குனாங்க. உடனே வந்துட்டாங்க.
தெய்வத்திடம் வந்து சேர்ந்ததே பெரும்பாடு, கலியோ முற்றி போயிட்டது. எப்படிங்க? அங்கே முற்றி போய்விட்டது. அந்த கலியிலே போனால் நமக்கு முத்தி இல்லை, முற்றிய கலியிலே நாம் போனால் முத்தி இல்லை என்கின்ற நிலைப்பாட்டினிலே லேசாக கை தூக்கியவர்கள் வாரிசுகள். எப்படின்னு சொல்லி காப்பாற்றுவாங்க, வந்துருவோம், லேசா வாரிசா வந்து பிறந்தோம். கிடைக்குமா கிடைக்காதா? இவங்களே என்ன சொல்றாங்க, தெய்வத்தை வந்ததே பாடுதான், முற்றிய கலியிலே முத்தி கிடைக்காதுதான். ஆனா முத்தி கொடுக்குற தெய்வம் இல்லையா வாக்கு கொடுத்துருக்காங்க, அந்த நிச்சயம் காப்பாற்றுவாங்கன்னு வந்தவங்க தான் புதிதாக வந்து இருக்கின்ற தொடர்ந்தோர்கள். நன்மனத்தோடு என்பதெல்லாம் தெய்வங்கள் தான் நன்மனம். நாம் எல்லாம் நன்மனத்தை, நன்மதியை, அந்த விண்மதியை, எப்படிங்க, அந்த மண்மதியை, அந்த மாரிமதியை நாம் எல்லாம் தொடர்கின்றவர்கள். என்ன செய்யறோம்? தொடர்றோம். தொடர்ந்தா என்ன செய்வாங்க? தொடர்பான வேதாந்த சஞ்சீவியின் குரு வள்ளல் கொடுத்த வாசுகியின் சஞ்சீவி, தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அனைத்தும் சஞ்சீவி. அது நம்ம எல்லாம் சிரஞ்சீவி ஆக்குவதற்காக அந்த சஞ்சீவி வந்தது. எப்படிங்க? அப்போ அவருடைய வாக்கை நாம் கேட்கலாமா கேட்க கூடாதா? அப்பா அம்மா சொல்றாங்க, இந்த காலேஜில் படிக்கிறேன், இந்த வேலைக்கு போகிறேன். அப்பா அம்மா பேச்சு வாக்கு, அந்த பேச்சை கேட்கிறோம். இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள், இந்த மாப்பிள்ளை திருமணம் செய்து கொள், அப்படியே செய்கிறேன் அம்மா. இதெல்லாம் அப்பா அம்மா பேச்சை கேட்டதுக்கே எந்த ஒரு துகடமும் துன்பமும் இல்லாமல் நாம் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும், மனம் நிம்மதியாகவும், விதியாக அல்ல மதியாக வாழக்கூடிய இந்த தேக சம்பந்தப்பட்டதுதான் இது. ஆனால் அந்த தேவத்தாய், தெய்வத்தாய், எப்படிங்க? தேவத்தாய், அந்த தெய்வத்தாய் நம்முடைய தாயின் காங்கருணை. அந்த தாய் சொல்ற பேச்சை கேட்டனா இன்ஃபினிட்டி லைஃப். இது 365 × 100 36,500 நாள் தான் இந்த அப்பா அம்மா பேச்சை கேட்டதற்காக நாம் தேக சம்பந்தப்பட்டதில் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம். எப்படிங்க? இதுக்கே இப்படி என்றால் இன்ஃபினிட்டி லைஃப், ஜீவ வாழ்க்கை. இது ஜீவன வாழ்க்கை, அது ஜீவ வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கணும். மெய்வழி என்பது என்ன வாழ்க்கை? ஜீவ வாழ்க்கை. மெய்வழி என்பது எதற்காக தலையிட்டிருக்கிறோம்? நம் ஜீவன் உய்வதற்காக, ஜீவனம் செய்வதற்காக அல்ல. நமக்கு அதை எல்லாம் சீட்ல எழுதிட்டாங்க. சீட்னா வித்திலே எழுதி அம்சாங்க வித்துநாயகமார்கள். உனக்கு இன்னதுதான் வேலை, இன்னதுதான் படிப்பு, இன்னதுதான் தொழில். எப்படிங்க? எல்லாம் எழுதியாச்சு. நீ போ, உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பொன் செய்யும், நம்முடைய ஜீவனை பொன்னாக்கும், தங்கமாக்கும். இல்லை என்றால் வேணும் வேணும், பத்தாது 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 என்றால் தெய்வத்தை நாம் பத்த மாட்டோம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். நாங்க அறிவு வந்த போக்கெல்லாம் தான் போக வேண்டாம் யாரும் சொல்லலையே. மனம் என்பது ஒரு குரங்கு. ஆனா தெய்வத்தை நினைத்தா தெய்வம் சொல்றாங்க அது குரங்குல, அதுக்கு அது கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அது மன குதிரை, அது வண்ண வண்ண குதிரை, அது பஞ்சவர்ண குதிரை. நாம் நினைத்த இடத்திற்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கின்ற குதிரை, கைலாயத்திற்கு சேர்க்கின்ற குதிரை. அவங்க பேச்சை கேட்கணும், அவங்க வாக்க நாம கொடுக்கணும், கேட்கணும், நாமும் வாக்க கொடுக்கணும். மெய்வழிக்கு வந்தால், தலையிட்டால் ஜாதி இறந்தொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவார் நெறிமுறையில் தலையிட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்ட்டு அவை பிராட்டியார் சொன்னதற்கு இணங்க நாம் என்ன ஜாதி? ஜாதி இருந்தா என்ன? ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு உலகத்துல. அது ஆண் இனம் பெண் இனம், மேல் ஃபீமேல், மேல் ஃபீமேல். இங்க அப்படி அல்ல. அது இனம். தன்னை இறைவனை அறிந்த ஜாதி, அறியாத ஜாதி. யமன் ஜாதி, சிவன் ஜாதி. தெய்வத்தை அறிந்தவர்கள், அடைந்தவர்கள் அதிலிருந்து சிலிப் ஆகவில்லை என்றால், மெய்வழிக்கு வந்துட்டதுனால நமக்கு சொர்க்கம் உண்டுதான். ஸ்லிப்பாய் விட்டா மொத்தம் கேட்டு 4 இருக்கு. ஒரு கேட்டு காதுக்குள்ள போகணும், அடுத்த கேட்டு
போகணும்ன்ற எண்ணம் வரணும். அடுத்த கேட்டு உள்ள வந்துட்டோம், மெய்வழிக்குள்ள வந்துட்டோம், சாலைக்கு வரலாலும் இங்கிருந்தே போகணும்ன்ற எண்ணம் வந்தாச்சு. அதுக்கு அதை நிலை நிறுத்திக்கணும். உற்றார் உறவினர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் மகேஷ் நல்லா இருந்தாம்பா, நீ தலப்பா கட்டி திரிகிறாம்பா. இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அப்பாவை சொன்னாங்க, சிவாஜி கணேசனை நிக்க வச்சுக்கிட்டு 100 காவடி எடுப்பாரு. எப்படிங்க? 100 காவடி எடுத்துன்னு போவார் செட்டியாரு, வெள்ளமட்டி செட்டியாரு 100 காவடி எடுப்பாரு. ஆடி கிருத்திகைக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், என்ன எல்லாத்தையும் அன்னதானம் போடுவார். அன்னதானம் போடுவாரு. கோயிலுக்குள்ளனாக்கா எல்லாத்துக்கும் ஓடிடுவாரு. மார்கழி மாசம்னா மண்டகப்படி 1, பங்குனி மாசம்னா 6வது நாள் யானை உற்சவம், எங்களுடைய உற்சவம். எப்படிங்க? அது எங்களுக்கு பிள்ளையார் கோயில், எங்களுக்கு ஒரு மண்டகப்படி. அது எங்க வீட்டுல வந்து சாமி எல்லாம் ரொம்ப நேரம் நிற்கும், கொஞ்ச நேரம் தான் நிற்கும், ஆனா போயிடும். எங்கப்பா சாமி இருந்துச்சே போயிடுச்சே. அப்பா அது வந்து நிரந்தரமா இல்லாத சாமி. ஆனா நிரந்தரமான சாமி உள்ள இருக்குது நமக்கு மெய்வழிக்கு வந்த பிறகு தான் தெரிகிறது. அது என்னைக்கும் அகலாமல் இருக்கின்ற சாமி, நாம் தூங்கினாலும் தூங்காத சாமி. எப்படிங்க? நாம் ஒரு தவறுக்கு போனால் அந்த தவறிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்ற சாமி. தேக அளவுல கூட நம்ம ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம மெய்வழிக்கு தலையிட்டது என்ன காரியம்? ஜீவகாரியம். உலக காரியம் என்பது ஜீவன காரியம். எப்படிங்க? ஜீவகாரியத்தையும் ஜீவன காரியத்தையும் மெய்வழியில் மிர்த்தல் பண்ணக்கூடாது. இந்த ஒயர்ல தான் போகணும்னு இருக்கு. இந்த ஒயரத்துல வேற போய் மாட்டினா என்ன ஆகும்? 440 பீஸ் போயிடும். இருக்கா இல்லைங்களா? நான் பேசுகிறேன், மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு அல்ல காலம். அமுத கல்யாண போதத்திலே அருளுகின்றார்கள், இந்த மெய்யிலே தவறும் தளமும் உண்டு. தவறும் தளம் உண்டு. அந்த தவறும் தளத்திலிருந்து என்னை காப்பாத்துங்க தெய்வமேன்னா நிச்சயம் காப்பாத்தா தயாரா இருக்காங்க. ஜீவன காரியம் வேறு, தேக காரியம் என்பது வேறு. ஜீவனுக்குத்தான் இங்கே பெயர் எழுதப்படுகிறது. உயிரை பற்றி தான் பேச்சு, ஜீவனை பற்றி தான் பேச்சு. உயிர் உன்னுடைய நினைவு அங்க ஒரு மயங்குமே. ஆண்டவங்களே, அவங்க வேதனைப்படுறாங்க. நாம படணும், பட தெரியல. யமன் அவன் பொல்லாதவன் விடமாட்டான், அவன் எம்பிரான் பெயரை சொன்னால் தொடமாட்டான்னா அந்த எம்பிரான் பெயரை சொல்வதற்கு ஒரு பிரான் வேண்டுமல்லவா? அந்த பிரான் எந்த பிரான்? அவர்கள் தான் குருபிரான். அனந்தா தேவர்களுக்கு, நமக்கு தெய்வ தனிபிரான். அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்தைகளுக்கும் அவர்கள் குருபிரான், ஈசன், ஆசான். நமக்கெல்லாம் இறைவன், ஆண்டவர்கள், தெய்வம். எப்படிங்க? அப்போ அந்த வாக்கு நமக்கு கொடுக்குது. என்னிடம் வந்து விட்டால் உன்னை யமனிடமிருந்து காப்பாற்றி அந்த வைகுந்தத்திலே கைலாயத்திலே ஏற்றி விடுகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டது. அதேபடி நான் செய்கிறேன் தெய்வமே அப்படின்றாங்க. உடனே அவங்க ஒரு சட்டம் கொடுப்பாங்களா? சட்டத்திட்டம் கொடுக்க மாட்டாங்களா? இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு நான் வேலை கொடுத்துட்டேன், வாக்கு கொடுத்துட்டாங்க உங்க ஆபீஸ்ல. நீங்க அதுக்கு என்ன கொடுக்கணும்? நீங்களும் ஒரு வாக்கு கொடுக்கணும். 9 மணிக்கு வரணும், நான் 12 மணிக்கு தான் சார் வருவேன், 3 மணிக்கு தான் நான் போயிடுவேன், 1 மணி நேரம் பேசுவேன், அரை மணி நேரம் சாப்பாடு, வீட்டுக்கு போயிடுவேன், சம்பளம் முதல் கொடுப்பாங்களா? இதுக்கே கொடுக்க மாட்டாங்களே. ஆனா தெய்வம் வந்து ஏமாளி சாமி. என்ன சொல்றாங்க? நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ, 10ஓட 1 11 வச்சுக்க, கணவனை வச்சுக்கோ, மனைவியா கணவன் மனைவியா இருங்க, குழந்தைய பெற்றுங்க, வியாபாரம் சாபாரம் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நிலம் வாங்குங்க, நகை நட்டு வாங்குங்க, கோல்டு வாங்குங்க, எல்லாம் வாங்குங்க. எப்படிங்க? எல்லாம் வாங்கிங்க, எல்லாம் வச்சுங்க. 10ஓட 1 11 வச்சுங்க. கடைசி நேரத்தில் அந்த 10 உன்னை விட்டு ஓடிடும். இருக்கா இல்லைங்களா? உற்றார் இருந்தேன்ன, ஊரார் இருந்தேன்ன, பெற்றார் இருந்தேன்ன, மனைவி சதம் இல்ல, பிள்ளை சதம் இல்ல, எல்லாம் சதம் இல்லைன்றாங்க. எல்லாம் 96 முடிஞ்சு போய் தெய்வம் ஒருத்தர் தான் சதம். அவங்க தான் நம்மளை காப்பாங்க. 10 ஓட 11 என்ன வச்சுக்கோ, 11 வச்சுக்கா இவங்க 10ஓட வச்சுக்க சொல்றாங்க, வச்சுக்காங்க. 10 ஓடிட உன்னை விட்டுட்டு கடைசி நேரத்துல. இருக்கா இல்லைங்க? ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா எல்லாம் ஓடிடுறாங்க. இப்ப பார்த்தோம், ஒவ்வொரு
சுறாமீனை பார்த்தா எவ்வளவு பிரச்சனை இருக்கு. எப்படிங்க ஒரு கலவரம்னாவே வெள்ளம் ஓடிடுறோம். அடிபடக்கூடாது, தேகத்துக்கு அடிபடக்கூடாது, உயிர் போடணும் ஓடுறோமே. எந்த கலவரமும் இல்லை. நீ மட்டும் தனியா பெட்ல படுத்துருக்கிற, நீ மட்டும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற. நேரம் வந்தது, காலம் வந்தது, போய் அழிச்சணும் அப்படின்னு அனந்தாதி தேவல முத்தர்களையும் சித்தர்களையும் அழைத்து வர்றதுக்கு ஆர்டர், மற்றவங்க இழுத்து வர்றதுக்கு ஆர்டர். யாருக்கு? யமபிரானுக்கு சிவபிரான் இட்ட ஆர்டர். அறிந்தவர்களை அழைத்து வர வேண்டும், அறியாதவர்களை இழுத்து வர வேண்டும். இழுத்து வந்து எங்கிட்ட கேட்க வேண்டாம், நேரா சென்ட்ரல் ஜெயில போடு. இந்த ஜெயிலுக்கு 5 நாள் ரிமாண்டு, ஜாமீன்ல வெளியே வந்துடலாம். அங்க ஜாமீனும் இல்ல, அங்க நீதி அரசரை பார்க்கவே முடியாது. தெய்வத்தை இப்ப பார்த்துட்டோம். அந்த நீதியின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். நீதியில் நடக்க நித்திய நாவா என்றாங்க ஞானாகவல்ல. இருக்கா இல்லைங்களா? அறிவறி பாடத்துல நீதியில் நடக்க நித்தியன் ஆவாய். வாய் வாக்கு. வந்ததோர் அந்த காலம் மறை முதல் நிசக்க விஞ்சை. வந்ததோர் அந்த காலம் மறை முதல் நிசக்க விஞ்சை. சொந்தமேதாக்கி சுத்த சமர சந்தனிலே ஏற்றும். சொந்தமேதாக்கி சுத்த சமர சந்தனிலே ஏற்றும் மந்திர சிந்தை வாக்கான். யாரு இந்த வாக்காளர்கள் எல்லாம்? வாக்கு கொடுத்து ஏத்தத்துக்கு வந்திருக்காங்க. நாம வாக்கு கேட்கணும். தெய்வமே எம்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, கைலாயத்தை கொடுங்க, நரகத்துக்கு வேணாம் நம்ம கேட்கணும். கேட்க தெரியல. மாயை மறைக்குது நம்மள. மாயை கண்ணை மறைக்க சொல்லுவாங்க. மாயை கண்ணை மறைக்குதா? துட்டு சேர்ந்து போச்சியா, மறைஞ்சு போச்சியா, நம்மளாம் தெரிய மாட்டேந்தியா சொல்றோம் இல்லையா? இங்கேயே அதே மாதிரி மாயை மறைக்கிறது, சிவனை மறைக்கிறது. மாயையான பிரபஞ்சத்தை மறந்து விடும் கண்டாய் ஈசனே கண்பாராய். இனி ஈசனே கண்பாராய். மந்திர சிந்தை வாக்கான் மனுக்களை வாரி சேர்க்க வலை கொண்டு வந்துச்சு. என்ன வலை? மீனை பிடிக்கிறதுக்கு வலை இருக்கு, மானை பிடிக்கிறதுக்கு வலை இருக்கு, கொசு பிடிக்கிறதுக்கு வலை இல்ல. நம்ம உள்ள போய் வலைக்குள்ள மாட்டிக்கிறோம். எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு வலை இருக்கு. ஆனா தெய்வம் நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை கொண்டு வந்தாங்க. என்ன வலை என்றால் செந்தமிழ் வலைகை கொண்டு. செந்தமிழ் கொண்டு என்ன செய்வாங்க? மூச்சா விடுவாங்க, காதைய கேட்பாங்க, பேசுறார்கள், வாக்கு கொடுத்தாங்க. செந்தமிழ் அருள் வாக்கு. அது என்ன வாக்கு? நம்மளை எல்லாம் அருள்படுத்தி நமக்கெல்லாம் அருள் தந்து சிவமாக்கும் அருள், சிவமாக்கும் வாக்கு அது அல்லவா? சிவன் வாக்கு, சிவமாக்கும் வாக்கு. செந்தமிழ் வலகை கொண்டு திருப்புத்தூர் வந்த நம்ம எல்லாம் உலகத்துல மாயிலைக்கு நம்ம திருப்பத்துக்காகவே திருப்பத்தூருக்கு வந்தாங்க. முத திருப்பத்தூர் தான் முதல் சபை. அப்புறம் ராஜகம்பீரம், பெருங்குடி, எப்படிங்க வேந்தன்பட்டி, அங்கங்க சபை, அங்கங்க. அப்பப்பா, பகவான் தலை சாய்ப்பதற்கு கூட இடம் இல்லாத இந்த உலகத்திலே தலை சாய்ப்பது, உலகத்தையே உண்டு பண்ணவங்க அவங்க. நம்மளெல்லாம் தலை சாய்க்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு அவர்கள் தலை சாய்க்க இடம் இல்லாம பண்ணாங்க. அந்த காலத்துல எங்கெங்க கொடை சாய்ந்தது என்பது எனக்கு தெரியும்னுட்டு அவங்க தலையை சாய்ப்பதற்கு, இந்த தலைகளை எல்லாம் சேர்ப்பதற்கு ஊரான ஊர் உயிர் பெயர் ஏற்றும் ஊராகிய மெய்வழி சாலை என்பதை நமக்கு உண்டாக்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அந்த அருளாட்சியை நாம் பொருளுக்காக போகக்கூடாது, உலக பொருளுக்காக போடக்கூடாது. இந்த பொருள் கொடுக்கணும். வாக்கான பொருள், பொருளான வாக்கு சொன்னதுவா? போய் பேசுங்க, சத்தம் போட்டு கேளுங்க, வேண்டுங்க. எதை கேட்கணும்? இன்பினிட்டி லைஃப் கேட்கணும். தங்க கரண்டியை கொண்டு போயிட்டு சாணி வரலாமா? தெய்வம் உத்தரவு பண்றாங்க. என்னிடம் வந்து எதை கேட்க வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதே உங்களுக்கு தெரியவில்லை. உத்தரவு பண்றாங்க. ராஜாவிடம் போய் உனக்கு என்ன வேண்டும்? என் மனைவிக்கு ஒரு சுலகு கொடு.
அப்ப ராஜாவை அவமானப்படுத்திய குற்றமும் ராஜாவிடம் என்ன கேட்க வேண்டும் என்றதே தெரியவில்லையே ஐயா என்று சொல்றாங்க. இந்த ராஜாக்கே அப்படி என்றால் அந்த சிவராஜாக்கு, அந்த ஞானராஜாவை நாம் எப்படி கேட்க வேண்டும்? ஆனா அவங்களா பார்த்து கொடுத்தா ஆச்சு. எப்படிங்க? நாம போய் கேட்கக்கூடாது. கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. நாங்க அப்போ பகவத்கீதையில கேட்டதை மட்டும் தருவார். கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கேள்விப்பட்டிருக்கோம். தெய்வம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் கேட்டதை மட்டும் தான் தெரியுமா? அந்த ஜோபகத்துல இது கலிகாலம். கேட்டதெல்லாம் தருவதுமாகிய கேளாதெல்லாம் தருவதுமாகிய கற்பக தரு ஒன்று சாலையில் இருக்குது. என்ன என்று நினைத்துக்கொள்ளாங்க. நான் ஒரு கிழவர், ஆனா நான் சொன்னா கேட்பாங்க. அவங்க தான் இவங்க சொன்னார் பாரு அண்ணா விதினாரு. தெய்வம் சொல்றாங்க நான் தான் கடவுள், நான் தான் இங்க வந்துட்டேன், ஊர் விஜயநத்தை இங்க தள்ளிச்சுவாங்க. எது மேல தூக்கி போடுறாங்க? விதி மேல தூக்கி போட்டாங்க தெய்வம் அவங்க வர்றத. அதே மாதிரி பழியாகிய யமன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். யமன் வந்து உயிரை கொண்டு போயிட்டான். என்னங்க போயிட்டாங்க? ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாருங்க. அம்மா வந்து ஜுரம் வந்து போயிட்டாருங்க. இருக்கா இல்லைங்களா? அவருக்கு விதி அவ்வளவுதாங்க, போயாச்சுங்க அப்படிங்கிறாங்க. அந்த விதியை மாற்றக்கூடிய மதிக்குடி அரசு யார் என்றால் நமது தெய்வமர்கள். அந்த மதிக்குடி அரசை நாம் குடி அமர்த்தி கொள்ள வேண்டும். அவர்கள் குடி அமர்த்திருக்கிறார்கள். இந்த வீட்டிலே ரத்த பித்த மூத்திரம் வைத்திருத்த பாத்திரம் என்றார் அன்னையினாத பெருமான். இந்த வீட்டில அவங்க உட்கார்ந்துருக்காங்க ஐயா. அவங்க சொல்றாங்க நீ குளியல் அறையில் கூட நிர்வாணமாக குளிக்காதே, அல்லாஹ் குத்தல்லா பார்த்து கொண்டே இருக்கிறார். குளிக்கிற இடத்திலேயே நீ குளிக்க போற, சோப்பை போட்டு ஏதோ போட்டு குளிக்க போற, ஆனா அதையே குளிக்காத தப்புன்னு சொல்ற அல்லாஹ் குத்தல்லா. இறைவன் நாம் தெரிந்தோ தெரியாமல பாவம் செய்யட்டுனாக்கா அது கணக்குல ஏறுமா? யாராதான் நம்ம எந்த தப்பும் செய்யாம இருந்துட்டு நூல் படிக்கிறோம், வாக்கியத்துக்கு போறோம், சபைக்கு போறோம், சாலைக்கு போறோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சு பை இன்ச்சா ஏறின்னு இருக்கு. நீர்வரத்து ஏறுற மாதிரி நமக்கு ஏறின்னு இருக்கு. கணக்குல மார்க், கிரீன் மார்க் இருக்கா இல்லைங்களா? கிரீன் மார்க் ஏறின்னு இருக்கு. கூட இதெல்லாம் சேர்த்தா அந்த ரெட் மார்க் வேற ஃபுல் ஆச்சுனாக்கா மெஜாரிட்டி எதுவும் அதுதான் பார்க்கும் நீதி. ரெட் மார்க் வேணுமா, ரெட் அலர்ட் வேணுமா, கிரீன் அலர்ட் வேணுமா? அதுக்கு தாங்க சபை. எப்படிங்க? அதுக்குதான் சபை, அதுக்குதான் வந்து வணக்கங்கள், அதுக்குதான் வந்து மாசத்துக்கு 2 கொடிகள், 3 மாதத்திற்கு திருவிழாக்கள். உள்ள இருக்கின்ற இந்த திருவிழாமல் இருப்பதற்கு, யமனிடம் போய் விழாமல் இருப்பதற்கு தான் திருவிழா வச்சிருக்காங்க. மீண்டும் அந்த வாக்கு இன்னொரு 3 மாதத்திற்கு பிறகு பாவசத்தில் தொடருமோ? தொடரலாம். அவங்க ஒரு குறி வச்சிட்டாங்க. உன்னை தீர்த்து கட்டணும் ஒரு குறி வச்சாங்கன்னா தீர்த்து கட்டுறதுக்கு என்னமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க உலகத்துல. ஒருத்தர் தோக்கடிக்கணும், ஒருத்தர் சம்பாஷணையில இருந்து வியாபாரத்துல இருந்து தள்ளணும்னாக்கா ஒரு குறி வச்சு செய்றாங்கல்ல. தெய்வம் ஒரு குறி வச்சிருக்காங்க. என்ன குறி? நம்மளெல்லாம் எவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு ஒரு வைராகிய குறி வச்சிருக்காங்க. நாமளும் என்ன செய்யணும்? தெய்வம் நம்ம மேல குறி வச்சிருக்காங்க, நாமளும் அந்த குறிக்கு இணங்கி நடக்கணுமா வேண்டாங்களா? எப்படிங்க? அப்ப சொல்றாங்க தேடு ஊழத்துல ஊழி தீர்ப்பு கண்ணில் தான் சொல்றாங்க, வைத்த குறி தவறாது வந்து நின்றேன் கானகத்தேன், 12 நாள் மெய்வழியின் பத்தினியும் நானால், உன்னத மெய்யொரு சொல் வாக்கு. உலகத்தெல்லாம் பொய் வாக்கு, தெய்வம் மெய் வாக்கு. மெய் ஒரு சொல்லு, அதுக்கு சொல் என்றும் சொல்லுவார்கள். வாக்குக்கு சொல், வாக்கு, ஓசை, சத்தம். ஆலயத்திலிங்கே சாலை சத்தம். யாரு சாலை? தெய்வம் தான். அவங்க சத்தம் போட்டாங்களா இல்லைங்களாங்க? எதுக்கு சத்தம் போட்டாங்க? பணம் காசு வேணும் எனக்கு, நீங்க பணம் காசு சம்பா, உனக்கு தொழில் செய்யணும், அதை சொல்லி கொடுத்து நான் உனக்கு வரல, உனக்கு சாப்பிட தெரியாது, உனக்கு ஊட்ட நான் வரல, அந்த யமன் பதியில இருந்து உன்னை காப்பாற்ற மட்டும்தான் நான் வந்தேன். எனக்கு பணம் காசு எல்லாம் தேவையில்லை, நான் அப்படி ஒரு பிச்சைக்காரனும் இல்லை. 4 கோடி கண்ட ஈஸ்வரர் அல்லவா. இந்த தேக காட்டுகிற பணம் காசு தானே அவங்களுக்கு பெரியுது அல்லவே. அவங்க புள்ள நாமளும் எப்படி இருக்கணும்? பணவெறி, ருசி வெறி, மதிப்பு வெறி இல்லாமல் இருந்தால் அவங்க புள்ள.
நானும் தாப்பா கட்டி கொண்டு இருக்கிறேன், நானும் சாலையில் இருக்கிறேன், நானும் பாவு சட்டத்தில் இருக்கிறேன், சபைக்கு செல்கிறேன், எல்லாம் இருக்கிறேன், பணவெறியாக இருக்கிறேன், ருசு வெறியா இருக்கிறேன், மதிப்பு வெறியா இருக்கிறேன். தெய்வத்துக்குள்ள இல்ல. என்னை பழித்தவனும் என்னுடைய கூரையிலே இன்னும் இருக்கிறானே சிவனே ஐயா. ஐயா வழி இங்கதான், நம்ம பக்கம் தான் ஐயா வழி. அந்த ஐயா வழி அப்ப சொன்னாங்க, தெய்வ உத்தரவு பண்றாங்க, தூல வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம் பட செய்தல். நகர் அடிக்கிறாங்க பாத்தீங்களா மாநிலத்துல, இப்படி அடிக்கிறாங்க. அடம் திடம், அடம் திடம், திடம் 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 அடம். அதுக்கு அடம் பண்ணு, அதுக்கு திடம் பண்ணு. உலக காரியத்துக்குள்ள வித்துலயே ஏறி அமிச்சாச்சு. உனக்கு இவ்வளவுதான் சாப்பாடு, இவ்வளவுதான் இது பசிப்பாடு. எப்படிங்க அப்படி இருக்காங்க தெய்வமே. வான்வீத்தை வைத்திருக்கும் வாக்குமியும் வாக்குமியும் நானால் சன்னதத்தை பெற்றெடுத்த. எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து இருக்காங்க தெரியுமா? தவம் இருந்தார்கள். இப்ப போனாங்கன்னா காலையில போயிடுறாங்கனாக்கா அது 6 மாசம் 1 வருஷம் நாத்து நட்டு அம்மா அறுவடை நடக்குமா. எவ்வளவு பாடு, எவ்வளவு பசி. யாருக்காக? இந்த தலையெல்லாம் போயிடுமே எவங்கிட்ட, அது காப்பாத்துறதுக்காக வந்தாங்க, யுகவித்துக்காக வந்தாங்க. ஞானம் தான் வேணும்னாக்கா நாமெல்லாம் யாரும் இங்க நிக்க மாட்டோம். ஞானத்துக்காக இல்ல, யுகவித்துக்காக வந்தாங்க. அந்த வித்துலாம் சொத்தை ஆகக்கூடாது என்பதுக்கு தான் இவ்வளவு பாடம் தெய்வத்துக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பாளரை வச்சு, ஒவ்வொரு சபையை வச்சு, அந்த சபையும் அந்த வித்துக்கள் எல்லாம் சொத்தையாகாமல் இருப்பதற்கு பதப்படுத்துதல், பக்குவப்படுத்துதல் தான் சபை. இங்கே நம்ம வேற ஆயிட்டு இருக்கிற சொத்தையோட பேரும் பெரிய சொத்தையா ஆயிடக்கூடாது என்பதுதான் சபை. எப்படிங்க? உலக காரியத்தையும் இதையும் மிங்கிள் பண்ண வச்சுங்களேன், இந்த டேப் ரிகார்ட்ல அந்த ஆடியோ கேசட்ல போய் சிக்கிக்கும் பாருங்க, அது மாதிரி சிக்கிக்கும். அப்படின்னா அந்த வீடியோ கேசட் வந்து அப்படி வெளியே வந்து தள்ளிட்டும் பாருங்க, அது மாதிரி தள்ளிட்டோம். எப்படிங்க? ஆனா நம்ம கேட்க கூடாது தெய்வத்துக்கிட்ட. ஆனா தெய்வமே யுகம் பண்ணீங்க, படம் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியாத எதுவும் தெரியுமே, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் தெய்வமே. ஆனா வேற வழியில எதுவுமே உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும். அப்பா அப்படின்னு நான் யார்கிட்ட போய் கேட்கறது? இந்த அப்பாவிடம் பணத்தை கேட்கிறேன். அந்த அப்பா எங்க அப்பா போய் சேர்ந்தார், பணத்தை யார்கிட்ட கேட்போம்? உங்ககிட்ட தான் கேட்பேன். அதுக்கு உண்டான அறிவு தாஸ் நினைவுக்கு அதிபதி யாருங்க? கொடுத்தான் பரம்பெரியோன் குறித்த பேரும் வாழ்வினுக்கே குறிக்கிறாங்க. உனக்கு குறிச்சு கொடுத்தாச்சா எல்லாம் வாங்கயா, அதை விட்டுட்டு நீ என்னடா பணம் பணம் பணம்ன்ற பகனோன்னு சொல்றவங்கிட்ட பணம் இல்லாமலா இருக்குது. பகனோன்னு கூட பணம் கூட சொல்ல தெரியல, ஏது தெரியல, பகனோன்றான். அவங்ககிட்ட பணம் கோடி கோடியா இருக்கேடா. நீ எப்ப பார்த்தாலும் பணம் பணம் சம்பாதிக்கிறதே, அது உருவாக்குறதே நீ தானடா. நம்ம நினைவு தாங்க இருக்கு. இன்னைக்கு ₹1,00,000 சம்பாதிக்க நினைங்க, 30 முறை நினைங்க, நிச்சயம் அது பிரபஞ்சம். தெய்வம் உள்ள நீ பணத்தை நினைச்சீங்க நினைக்க மாட்டியா, உனக்கு அந்த 1,00,000 கொடுத்துட்றேன். அப்ப அது அந்த நினைவை தூக்கி போட்டுட்டு டிலைட் பண்ணிட்டு என்ன நினைன்றாங்க கொடுத்துட்றாங்க. அதுக்காக அப்பப்போ கேட்டே இருக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தெய்வத்தை. அப்போ சாபா யமனழிவுக்கு சாபம் இடுமங்கை நானால் சாபா வரச்சிட்டு தருகுமங்கை நானால். இப்பதான் சொல்றாங்க பாருங்க, தெய்வத்தை அண்டி கெஞ்சி கூத்தாடி சேர்ந்துட்டோம், சார்ந்துட்டோம். அண்டி அணை அறிந்தும் அதன் பின் புறக்கணிக்கணும். என்ன தெய்வத்தை போய் புறக்கணிச்சு போமா? அவங்க சொல்றது மாறி போறது, மாறி செய்யறது. எப்படிங்க? மாறி போனா என்ன ஆகும்? இறைவனுக்கு மாற்றத்தை செய்தால் என்ன ஆகும்? மாறிடுவோம், ஏமாந்துடுவோம். மாறக்கூடாதுன்றாங்க தெய்வம். அப்போ அண்டி அணை அறிந்தும் அதன் பின் புறக்கணித்த பண்டருக்கெல்லாம் சாபம் வரும் கொடுமை நாளாச்சு. சத்தினி யாருது? தெய்வம் தான். திருவாக்கு சாபம் இது தப்பாது. அந்த சாபத்துக்குள்ள நம்மளாம் ஆளாயிடக்கூடாது என்று நம்மளாம் அழுது தொழுது தெய்வத்தை வேண்டணும். ஜோதி திருவாக்கு சுத்தனித்த முத்தி நெறி ஆதி திருவாக்கு வரம் அவ்வளவும் வாழியம்ம. 10 கொடுத்த நான் 10 இல்ல 1தான் வாழியில, அவ்வளவும் வாழி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன். எப்படிங்க? கோமட்டத்தனமா என்னை நம்பின பேருக்கெல்லாம் 4ஆம் பலம் தர தயாரா இருக்கிறேன்.
அப்படின்றாங்க. இருக்கா இல்லைங்களாங்க? திருவாருள் நெறிப்படி தினமும் வந்தேறிடும் தேசிகேந்திர தீரு பொன்னரங்கர் சந்நிதி ஒரு தீரு தரிசனை இருவினை போகிடும் ஒரு தீரு தரிசனை இருவினை போகிடும். உள்ளத்துல இருக்குது உள்ள உள்ள கவலை பயம் இல்லாமலே கேடும் மறுவும் பிணிகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி மாயை மரளியன் கை மறுபீடாமலே காக்கும் குருபரர் மெய் வழி சாலையை சார்ந்திடும் குருபரர் மெய் வழி சாலையை சார்ந்திடும் குவலைய தீரே துன்மை உண்மை உண்மையே. 17 நமக்கு அவ்வளோ அழுறாங்க. அப்போ வாக்கு என்ன வாக்கு? கும்பகோணத்திலே திருவாக்கு, சிவகாசியிலே வேத வாக்கு, பாவூர் சத்திரத்திலே அருள் வாக்கு. தலைப்பு ஒரு 5 நிமிஷத்துல ஒரு நிகழ்வு. தெய்வமே விதி மதி அப்படின்னு சொன்னாங்க. விதிகளை விதிக்கும் விதியோனானவர் விதிகளை மீற மாட்டார்கள். விதியை விதிச்சவங்க மீறுவாங்களா? மீற மாட்டாங்க. இருக்கா இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருக்கிற 5 நிமிஷத்துல ஒரு 4 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் சேர்த்துக்குவோம். ஒரு நிகழ்வு, ஒரு வாக்கியம். மேவெளி செந்திலினி ஆனந்தர்னு அண்ணா ஒருத்தருக்கார், சால் இருக்கார். இப்போ அவரு எல்லாம் தவமாலையிலிருந்து மண்டிட்டு தவத்திலிருந்து வசூல எல்லாரையும் பார்ப்பாங்க, தெய்வம் பார்ப்பாங்க, தெய்வத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணுவாங்க. அவங்க திருமாளிகை பக்கத்துல நிக்கிறாங்க. லாஸ்ட் தெய்வம் அப்படி வந்தாங்கன்னா ஆலயத்துக்கு, அப்படி போனா அங்க நிக்கிறாங்க. அப்படி வந்தாலும் அப்படி போயிடலாம், அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவாங்கலாம். தெய்வம் திருமாளிக்கு போயிட்டாங்க. போனவங்க என்ன செய்றாங்க, அந்த பாம்பு புத்துக்குள்ள போய் டக்குன்னு திரும்புற மாதிரி டக்குன்னு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்துட்டு இவங்க எல்லாம் அவங்களாம் கணிட்டாங்க. இவங்க தெய்வம் திருப்பி வந்துட்டாங்க. என்ன தெய்வமே இனியா இனியான்னு கூப்பிடுவாங்க. இனியா இனிச்சு உத்தரவு தெய்வமே நீட்டா ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சி எடுத்துன்னு வந்து ஒரு கோடு போடுறாங்க. இதுதான் உனக்கு விடுதின்ட்டாங்க திருமாளிக்கு பக்கத்துல. அவங்க கேட்கவே இல்லை, இது உனக்கு விடுதி. இறைவன் இருந்து விண்ணே கொடுக்குற தெய்வம் நமக்கு மண்ணும் கொடுக்குதுன்னு சந்தோஷப்படுறாங்க. உத்தரவு தெய்வமே இதை போய் செக்ரட்டரி மாரிடம் சொல்லிவிடு, நிர்வாக சபை சொல்லிடுட்டாங்க. உத்தரவு தெய்வமே நேரா போறாங்க. நட்சத்திரன்னா கலைமகானந்த் வல்லராஜேந்திர அவர்கிட்ட போனா நீங்க கலைமக அண்ணாட்ட போங்க, கலைமகானந்த் பண்ணி நீங்க நட்சத்திர அண்ணாட்ட போங்க. நட்சத்திர அண்ணாட்ட போனோம்னு அவர் சொல்றாரு, ஏங்க ஏங்க நீங்க தெய்வத்தை போய் மண்ணை கேட்டீங்க, விடுதி வேணா எங்க தானே கேட்கணும், அதான சட்டம், இதுதானே விதி, விதி என்பது இதுதானே. நீங்க என்ன நேரா போய் நாங்க தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பிட்டோம், தெய்வம் திருமால இருந்து திரும்பிட்டாங்க. திரும்பி கோடு போட்டாங்க, இதுதான் உனக்கு விடுதி, நாங்க உத்தரவு சொல்லிட்டோம், நிர்வாக சொல்லுன்னு சொன்னாங்க. என்னங்க கதை பேசிங்கிறீங்க? சாஃப்ட்வேரா இருக்குது, ஹார்ட்வேரா இருக்குது, ஆயிடுது. எங்க கிட்ட கேட்காம நீங்க போய் கேட்டீங்க, கேட்காம எப்படி கொடுப்பாங்க? கேட்காமலே கொடுத்தாங்களா இல்லைங்களா? கற்பகத்தரு கொடுத்துச்சு. ஆனா இவங்க நிர்வாகத்துல இருக்கவங்க அப்படி அந்த ஒரு இதுல சரி நான் போய் தெய்வமே போய் சொன்னேன், தெய்வமே இப்படி சொல்றாரு, தெய்வமே கண்ணில் 2 சொட்டு தண்ணி விட்டார் பகவான் எதிரில். சரி 3 மணிக்கு தேவ மகாசபை கூடும், நான் அப்ப பேசிக்க, நீ போடா அப்படின்ட்டா. போயிட்டு பசியாட்டு வாடா, அந்த மண் பாடலுக்கு எடுத்து இந்த தோல் பாடல போட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. வந்துட்டாங்க. 3 மணிக்கு போறாங்க, வந்து உட்காடுறாங்க, தெய்வம் வந்து அமர்றாங்க. தெய்வமே என்னாச்சு, இந்த இனியா இருக்கிறார்,
இனியா 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 இனியாதான். இனினா யாரு? யாருதான்? நினைவுதான். இனி நினைவுதான். நமக்கெல்லாம் தெய்வ நினைவுதான். இனியா இனியா அண்ணா தெய்வம் கொடுக்குறாங்க பாருங்க. ஆமாண்டா, அந்த இனியா இருக்கான்ல உத்தரவு தெய்வமே, அவன் ஏதோ கேட்டாங்க இவங்க அப்படின்னு கேட்க போறாங்கன்னா, அவன் நின்றுட்டு இருந்தானா, நான் திருமாலிக்கு போயிட்டேன்டா, எனக்கு என்னவோ தோணுச்சுடா, 4 கோடு போட்டு இதாண்டா உனக்கு விடுதின்னு சொல்லிட்டேன்டா அப்படின்னு தெய்வமே சொல்றாங்க. ஞாபகப்படுத்துறாங்க. சட்டம் விதி என்பது, சட்டம் என்பது நிர்வாகத்தை தான் கேட்டுட்டு தான் நாங்க தான் உங்ககிட்ட வந்து சொல்லணும். நீங்களா டைரக்டா கொடுக்க கூடாதுன்றது சொல்லாம சொல்றாங்க பகவானுக்கு. தெய்வம் சொல்றாங்க, ஓ நான் விதியை மீறி விட்டேனோ, இந்த சாலை விதியை மீறி விட்டதோ, சாலை விதியை மீறி விட்டதோ கேக்குறாங்க. இல்லடா, நான் இப்ப ஒண்ணு போடுறேன் சட்டம், நான் போட்ட சட்டத்தை விதியை மாற்றி விட்டேன், ரத்து செய்து விட்டேன், போ செய்யிட்டாங்களா? அவனுக்கு குத்தாச்சு. என்னடா உத்தரவு தெய்வமே, நீங்களே சொல்லிட்டு விதியை விதிச்ச நீங்களே ரத்து செய்யிட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப நான் சட்டம் போட போகிறேன், விதி விதிக்க போகிறேன், இனிமேல் யாராவது கேட்டா உங்ககிட்ட வந்தா வரணும். எப்படி கொடுத்தாங்க பாருங்க. அந்த விதிகளை விதிக்கும் விதியோ நானவனுக்கு சொன்னதுக்கு ஒரு நிகழ்வுன்னு சொன்னாருங்க பாருங்க. அப்படி இருக்கு. அது தேக சம்பந்தப்பட்ட நம்ம ஒரு நிகழ்வு கழிச்சோம். தெய்வத்து பரமாத்மாவை தரிசனை பண்ணுவதே பெரிய விஷயம். தரிசனை பண்ணார்கள், நேரிலே பேசினார்கள் ஆனந்தாதி தேவர்கள் எல்லாம். அந்த வாக்கிடம் இவங்களும் வாக்கு கொடுத்தாங்க, வாக்குவாதமும் பண்ணாங்க. அன்பாதான். அந்த விதி என்பது ஊனும் உறக்க தேட்டு கோடி தவத்தை விட்டு உளறி புலம்பி நம்மை மோச உடல் இழக்க வைப்பது, நரகத்தில் தள்ளுவது விதி. மதி என்பது காணும் பொன் நாட்டினில் கணக்கற்ற நெடுங்காலம் கதிமோற்ற உடலை நமக்கு தந்து வைராகியத்தோடு கைலாயத்தில் தருவது மதி. நீதிமான் போல் காட்டி நான் சாலைக்கு வந்து விட்டேன், சபைக்கு வந்து விட்டேன், மெய்வழிக்கு வந்து விட்டேன் என்று நீதிமான் போல் காட்டி தெய்வம் கொடுத்த நாளெல்லாம் நல நாட்கள், அவளை நினைக்கின்ற நாட்கள் எல்லாம் நல நாட்கள். நலநாளை வீணாக்கி நரகிற்கு நம்மை இட்டு செல்வது விதி. சேதி சீர் அறிந்துமே ஜென்மசா பல்யனாய் சொர்க்கத்திற்கு இட்டு செல்வது மதி. அருஞ்சோபனச்சாலையின் அருளெல்லாம் வீணாக்கும், அருள் வாக்கையெல்லாம் வீணாக்கும் அதம கொடுமை தருவது விதி. அருஞ்செல்வ சிவராஜ யுகவித்தால் விளைவுறும் அமலாண்மை வாக்கை கேட்பது, அதை தருவது மதி. இருளும் திகிலும் தீயும் என்னாலும் தீராத ஏக்கம் அலற வைப்பது விதி. ஏகாம்பர பதத்தில் எழிற்பொன் உடம்பெடுத்து என்னாலும் வாழ செய்கின்றது மதி, மதிவாக்கு. வஞ்ச மல உடலில் கொஞ்சி புழுக்களுண்ண யமன் கை பட வைப்பது விதி. செஞ்சொர் குருமுறையின் சுயதவ ராககத்த ஜோதி உடலை பெற்று நம்மை கைலாயத்தில் ஆக்குவது மதி. வாதியாய் பிறந்த நாம் அனைவரும் விதிமக்கள், மண்மக்கள். நமது தெய்வம் அவர்களை அன்றி உண்மையாய் வணங்கினால் நம்மளை விண்மக்களாக ஆக்கிவிடுகின்றார்கள். அந்த விண்வாக்கு மண்வாக்கிலே மண் உலகத்திலே நம்ம வந்தையெல்லாம் விண்ணுலகில் இருந்து வந்த அந்த ஈசன், அந்த பரம்பொருள், அந்த சிவபொருள், அந்த அல்லாஹ் குத்தல்லா, அந்த கர்த்தாதி கர்த்தர் நம்மையெல்லாம் யமன்பதி எல்லையில் இருந்து காத்து பாதுகாத்துன்னை ரட்சித்தேத்தியே பரமபதத்து சேர்க்குமே. அந்த அருள்வாக்கை கேட்டு அதன்படி நடந்து அவர்கள் ஆசைக்கு இணங்க இப்பொழுது பேராசை பெற்றோம் அல்லவா, விண்ணாட்டுக்கு போக வேண்டும். அந்த பேராசை நிராசை ஆகாமல் இருப்பதற்கு தெய்வம் சொன்ன சட்டத்தில் திட்டத்தில் இருந்து நாம் எல்லோரும் உயவே வேண்டும் என்று கூறி என்னுடைய தெய்வ புகழை பூர்த்தி செய்து கொள்கின்றேன். நமஸ்காரம். இந்த வாய்ப்பினை தந்த பாவு சத்திர பொறுப்பாளர்களுக்கும், இந்த வாய்ப்பினை தந்து பேசரும் பெரும்பொருள் பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான் நம்ம தெய்வங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தெய்வப்புரை மீண்டும் மீண்டும் தொடரும். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம்.